ஓம் நமசிவாய். வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபெண்டிபுலா பேசுகிறேன். கும்பராசிக்கு ஜூலை மாத பலன். ஜூலை மாதமும் சுக்கிர பயிற்சியும் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் சார் சுக்கிரனை எல்லாருமே சுக்கிரன் போட மாட்டாங்க, நீங்கள் சுக்கிரன் போடுறீங்களன்னா கண்டிப்பாக சுக்கிரனுடைய பயிற்சி எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. நீங்கள் வேர்ல்டு வைடு எக்கனாமிக்கில் பார்த்தா கூட சுக்கிரனுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எந்த பணமும் எந்த நகரமும் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக சுக்கிரன் நமக்கு தேவையான ஒரு கிரகம். ஸோ சுக்கிரன் இல்லைன்னா நமக்கு சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, பெண்கள் இருக்காது, காதல் இருக்காது, காமம் இருக்காது. சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இது எல்லாமே கொடுப்பார். ஒருத்தர் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றாருன்னா அதுக்கு சுக்கிரனே காரணமாக இருப்பார். இப்போ கும்பராசிக்கு என்ன நடக்கும்? நாளில் சுக்கிர பகவான். இப்போ நாளில் சுக்கிரன் வரக்குள்ள இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திக்பலம் பெறுவார். பொதுவாக சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெறக்கூடிய கிரகம். திக்பலனா என்னங்க? 4ஆம் இடம் அப்படின்னு வரக்குள்ள சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் வீடு, மனை, சொத்து, சுகம், வாசல் எல்லாத்தையும் அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க 4ஆம் இடத்துக்கு வரக்குள்ள டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாங்க. அந்த திசை அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கும்பத்துக்கு பாருங்க. ஸோ இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீண்டு எழுந்து வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சுக்கிரன் போன்ற கிரகம் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் மற்றும் குருவினுடைய அனுகிரகமும் இருக்கு. அப்போ கும்பராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சி ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காட்டில் மழை பெய்யக்கூடும். என்ன கிடைக்கும்? முதல்ல 4ஆம் இடத்துக்கு போகல, முக்கியமான இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகஸ்தானம், சுகம் கிடைக்கும். சுகஸ்தானம் வலுவாக இருந்தால் வீடு, நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், ஸோ எல்லா நகரங்களிலும் பாருங்கள் வீட்டுக்கு அந்த வாடகைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ வாடகை வீட்டிலேருந்து சொந்தமாக ஒரு சின்ன வீடு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்கலாம்னா இந்த தடவை பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது அமையக்கூடும். ஸோ அதே டைமில் இடமாற்றத்தை கொடுக்கும். வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களாம் இஎம்ஐ கட்டுறது கூட அந்த வருமானம் வர மாட்டேது சார். ஸோ பேங்க்கு இதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது. அப்படின்னா இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல வரக்கூட உங்கள் தொழில் டெவலப்மெண்ட் வரக்கூடும். புதிய வாகன அமைப்பு, இந்த 4ஆம் இடம் முக்கியமான காரணமே வீடு, வாகனம் தாங்க. அதை தான் இந்த மாதம் அதிகமாக கொடுப்பார். ஸோ இவங்களாம் பாருங்கள் கடன் பிரச்சனையில், ஸோ தொழிலில் நிறைய நஷ்டம் அடைஞ்சு வீட்டிலேயே பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு தொழிலே பண்ணாமல் இருந்தவங்க மறுபடியும் தொழில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சுக்கிரன் 4ஆம் இடத்துல வரக்குள்ள அவர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அப்போ கும்பத்துக்கு 10ஆம் இடத்தை சுக்கிரன் 4ல் இருந்து பார்க்கக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி, தொழில் வளர்ச்சி வரக்கூடும். நீங்கள் சாதாரண ஒரு கடை வச்சுருக்கீங்களா, சின்ன கடை பெரிய கடை எல்லாம் வித்தியாசம் இல்லைங்க. இந்த தடவை சுக்கிரன் மிகப்பெரிய பணத்தை கொடுப்பாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை சுக்கிரனை கொடுக்க போகிறார். அப்போ சுக்கிரன் மிகப்பெரிய பணத்தை கொடுக்க போகிறார். வேலைக்கு செல்லக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் வரக்கூடும். ஸோ ரொம்ப நாளாக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், வேலை கிடைக்கல சார் அப்படின்னா இந்த 4ஆம் இடம் ஷிஃப்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணி போகிறதும். ஸோ 4ஆம் இடம் இங்கே கனெக்டிங் சுக்கிரன் வரக்குள்ள பெரிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஸோ விப்ரோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி சிறிய கம்பெனின்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, அங்கே வேலை செய்கிறவங்க, ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சுக்கிரன் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா கும்பராசி ரொம்ப மன அழுத்தத்திலே இருந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து மன அழுத்தம் போவதற்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்குள்ள யோகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறமாக காதல் விஷயங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கும்பராசி சந்தித்து வந்தாங்க. அப்போ காதலில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எப்போல்லாம் ஆட்சி பெறுறாரோ, ஸோ சுக்கிரன் 3ஆம் இடத்துல தாங்க உச்ச ஆட்சி பெறுவார். சுக்கிரன் உங்களுக்கு 4ல் உங்களுடைய ராசிக்கு 4ல் உச்சம் பெறுவார். அதுக்கப்புறம் 8ல் ஆட்சி பெறுவார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவார். ஸோ இந்த இடத்துல அவர் வரக்குள்ள மிகப்பெரிய வெற்றியை தருவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை யோகத்தையே கொடுக்கும். முக்கியமாக சுக்கிரன் தரக்கூடியது பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் லைஃப் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பெண் ஒரு ஆண் உடல் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்யூன்யமாக போகிறதுக்கு, அதாவது தாம்பத்திய சுகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் அந்த காதலாக இருக்கட்டும், கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், அந்த கணவன் மனைவி சண்டை போட்டே இருக்கிறாங்க. அப்போ தாம்பத்தியன்னு ஒரு சுகம் வரக்குள்ள தான் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர முடியும். அப்போ சுக்கிரன் தான் கட்டி தழுவி அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடுவார். ஸோ சுக்கிரன் கும்பராசிக்கு யோகத்தையே தருவார். முக்கியமாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியே தான் யோகத்தை கொடுப்பாருங்க. அப்போ முக்கியமாக நம்ம இதில் எப்படி நட்சத்திரத்தை இருக்கிறோம்? அவிட்டம், பூரட்டாதி, சதயம். ஸோ இந்த நட்சத்திரங்களுக்கு சுக்கிரன் கனெக்டிங் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வருவார். தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம், தற்பரை, ஹோரை இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிட்டு தான் நம்ம கனெக்டிங் வருவார்.
ஸோ கும்பராசிக்கு என்ன தசை என்ன புத்தி போதோ அதன் ஏற்ற மாதிரி ஜூலை மாதம் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை கொடுப்பார். ஸோ 90% யோகமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள். ஓம் மகாலட்சுமி நமக, மகாதேவி சாத்மிகை, விஷ்ணு பத்னி சாத்மிகை, தன்னும் லட்சுமி பிரஜோதியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். குறிப்பாக நம்ம இந்த 4ஆம் இடத்துல மெயினாக சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி, வாகனம், வீடு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து வண்டி அந்த வாகனத்தை தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பதிவு கண்டிப்பாக வெற்றியை வந்து தரக்கூடும். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பல தொழில் பல வேலை செய்கிறவங்களுக்கும் சுக்கிரன் தான் அபிவிருத்தி தரப்போகிறார். ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சுக்கிரன் தரக்கூடிய யோகமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் தாங்க. மகாலட்சுமி இல்லைன்னா எதுவுமே இல்லை, செல்வம் இல்லை, தனம் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்க போகிறார். எல்லாமே எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பார். நன்றி, வணக்கம்.